Hello viewers, welcome to Root to Success YouTube channel. Last classல exercise 1.5க்கு ரிலேட் ஆகக்கூடிய எல்லா எக்ஸாம்பிள் சம்ஸும் பார்த்தோம். அதுக்கான லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸ்ல exercise 1.5ல உள்ள first 5 problems பார்க்கலாம். அதில் first problem பாருங்க. Using the function f and g given below, find f composite of g and g composite of f and check f composite of g is equal to g composite of f. அதாவது f of x, g of x ரெண்டையும் கொடுத்துட்டு அது காம்போசிஷனே கண்டுபிடிக்க சொல்றாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க, அது ரெண்டும் ஈக்குவலா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணவும் சொல்றாங்க. ஓகேவா? என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் f composite of g கண்டுபிடிச்சுக்கலாமா? f composite of g, f composite of g னா f of g of x. கரெக்டா? நம்ம வந்து எக்ஸாம்பிள் சம்ஸ்ல வந்து பார்த்தோமா, என்ன பண்ணுவோம், f composite of g னா f ஓங்கிறது ஆஃப், சரியா? அதனால f ஆஃப்னா எப்படி எழுதுவோம், பிராக்கெட் குள்ள தானே எழுதுவோம். அப்போ f ஆஃப் g of x. ஓகேவா? f ஆஃப் g of x ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, என்ன, x ஸ்கொயர்ட். இப்போ f of x ஸ்கொயர்ட், f of x ஸ்கொயர்ட்னா xல போய் x க்கு பதிலா x ஸ்கொயர் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும், x minus x பதிலா x ஸ்கொயர்ட் minus x. அப்போ f composite of g ஓட ஆன்சர் என்ன, x ஸ்கொயர்ட் minus 6. Now g composite of f. g composite of f னா என்ன பண்ணுவோம், g of f of x. g of f of x என்ன கொடுத்திருக்காங்க, x minus 6. இப்போ g of x minus 6 னா என்ன அர்த்தம், g of x ல x க்கு பதிலா x minus 6 போடணும். என்ன கிடைக்கும், x ஸ்கொயர்டுக்கு பதிலா x minus 6 the whole squared. என்ன வரும், x squared minus, இது வந்து a minus b the whole squared ஃபார்முலா மாதிரி இருக்கா, என்ன வரும், a squared minus 2ab plus b squared. என்ன வரும், a க்கு பதிலா x, b க்கு பதிலா 6, x squared minus 2 into x into 6 plus 6 squared, x squared minus 12x plus 36. ஓகேவா? இப்போ f of g கண்டுபிடிச்சாச்சு, g of f கண்டுபிடிச்சாச்சு. அது நம்ம ரெண்டு கண்டுபிடிச்சா மட்டும் போதாதான், என்ன கண்டுபிடிச்சிடுறாங்க, ஈக்குவலா நாட் ஈக்குவலா அப்படிங்கறது கேக்குறாங்க. இது வந்து f of g ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர் minus 6. g of f ஓட வேல்யூ என்ன, x ஸ்கொயர் minus 12x plus 36. இதுவும் ஒண்ணா, கண்டிப்பா கிடையாது. அப்ப f of g is not equal to g of f. அதாவது இதோட ரெண்டு காம்போசிஷனும் நாட் ஈக்குவல்னு சொல்றாங்க. இப்போ செகண்ட் சம் பாருங்க, f of x is equal to 2 by x, g of x is equal to 2x squared minus 1. சேம் அதே மாதிரி f of x, g of x கொடுத்து இதுல f composite of g யும் g composite of f யும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்னது, f composite of g ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போமா, என்ன வரும், f of g of x. f of g of x ஓட வேல்யூ என்ன, 2x squared minus 1. என்ன பண்ணுவோம், f of 2x squared minus 1 னா f of x ல x க்கு பதிலா 2x squared minus 1 போடுவோமா, 2 by 2x squared minus 1. ஓகேவா? இவ்வளவுதான் வந்துட்டு f composite of g ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் g composite of f. என்ன வரும், g of f of x. g of f of x ஓட வேல்யூ என்ன, 2 by x. g of 2 by x னா என்ன பண்ணணும், g of x ல x க்கு பதிலா 2 by x போடணும். என்ன கிடைக்கும், 2 into x க்கு பதிலா 2 by x the whole squared minus 1. 2 into 2 ஸ்கொயர் பண்ணா 4, x ஸ்கொயர் பண்ணா x squared minus 1. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிப்போமா, 2 4s are 8, 8 by x squared minus 1. ஓகேவா? f of g என்னது 2 by 2x squared minus 1. g of f என்னது 8 by x squared minus 1. அப்போ f of g யும் g of f ம் ஒண்ணா, ஈக்குவலா கிடையாது. அப்போ g of f is not equal to f composite of g. ஓகேவா? செகண்ட் சம் புரிஞ்சுதா? தேர்ட் சம் பாருங்க, f of x is equal to x plus 6 by 3, g of x is equal to 3 minus x. ஓகேவா? now என்ன பண்ணுவோம், f of g முதல்ல கண்டுபிடிப்போம். என்ன வரும், f of g is equal to f of g of x. f of g of x என்ன கொடுத்திருக்காங்க, 3 minus x.
f of 3 minus xனா f of xல xக்கு பதிலா 3 minus x சப்ஸ்டிட் பண்ணணுமா? என்ன வரும்? xக்கு பதிலா 3 minus x plus 6 divided by 3. 3 plus 6 9. 9 minus x by 3. f composite of g கண்டுபிடிச்சாச்சு. இப்போ g composite of f கண்டுபிடிக்கலாம். g composite of f is equal to g of f of x. f of x என்னது? g of f of x வந்து என்னது ஆல்ரெடி தெரியும். x plus 6 divided by 3. g of x plus 6 by 3 னா என்ன அர்த்தம்? g of xல xக்கு பதிலா x plus 3 கொடுக்கணும். என்ன வரும்? 3 minus xக்கு பதிலா x plus 6 divided by 3. ஓகேவா? இதோட ஸ்டாப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோமா? மண்ணா என்ன கிடைக்கும்? 3 3s are 9 minus x plus 6 divided by 3. 9 plus 6 15 minus x divided by 3. f of g என்னது 9 minus x divided by 3. g of f என்னது 15 minus x by 3. அப்போ equal or not equal? Of course not equal. f of g is not equal to g of f. Third sum எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? Fourth sum பாருங்க. f of x is equal to 3 plus x. g of x is equal to x minus 4. Same அதே மாதிரி f composite of g முதல்ல கண்டுபிடிப்போமா? f composite of g is equal to f of g of x. என்ன வரும்? f of g of x னா g of x ஓட வேல்யூ x minus 4. f of x minus 4 னா x க்கு பதிலா x minus 4. என்ன வரும்? 3 plus x க்கு பதிலா x minus 4. என்ன வரும்? 3 minus 4 minus 1. x minus 1 கிடைச்சிச்சா? இப்போ g composite of f. g composite of f என்ன வரும்? g of f of x. g of f of x என்ன கொடுத்திருக்காங்க? 3 plus x. g of 3 plus x னா g of x ல x க்கு பதிலா 3 plus x கொடுக்கணும். என்ன வரும்? x க்கு பதிலா 3 plus x minus 4. என்ன வரும்? 3 minus 4 னா minus 1. x minus 1. f composite of g ஓட வேல்யூ என்ன? x minus 1. g composite of f வேல்யூ என்ன? x minus 1. அப்ப இது ரெண்டு என்னது? ஈக்குவல். f composite of g is equal to g composite of f. புரிஞ்சுதா? fourth sum எப்படி போட்டோன்னு? fifth sum பாருங்க. f of x is equal to 4x square minus 1. g of x is equal to 1 plus x. இதுக்கும் என்ன கண்டுபிடிக்க போறோம்? f composite of g, g composite of f கண்டுபிடிக்க போறோம். f composite of g என்ன வரும்? அதே மாதிரி f of g of x. f of g of x என்ன வரும்? g of x ஓட வேல்யூ 1 plus x. f of 1 plus x னா f of x ல x க்கு பதிலா 1 plus x. என்ன வரும்? 4x square க்கு பதிலா 1 plus x the whole square minus 1. 4 into இது பார்க்க எப்படி தெரியுது? a plus b the whole square formula is equal to a square plus b square plus 2ab. அப்போ a க்கு பதிலா 1, b க்கு பதிலா x. என்ன வரும்? 1 square plus x square plus 2 into 1 into x minus 1. 4 into 1 square value 1 plus x square plus 2x minus 1. 4 உள்ள multiply பண்ணலாமா? 4 into 1 4. 4 into x square plus 4x square plus 4 into 2x 8x minus 1 is equal to 4x square plus 8x. 4 minus 1 plus 3. f composite of g ஓட வேல்யூ என்ன? 4x square plus 8x plus 3. இப்போ g composite of f. g composite of f னா என்ன பண்ணுவோம்? g of f of x. g of f of x வேல்யூ என்ன? 4x square minus 1. g of 4x square minus 1 னா g of x ல x க்கு பதிலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். என்ன வரும்? 1 plus 4x square minus 1. என்ன வரும்? இந்த ஒன்னும் கேன்சல் ஆயிரும். 4x squared வரும். f composite of g ஓட வேல்யூ என்ன? 4x squared plus 8x plus 3. g composite of x ஓட வேல்யூ 4x squared. ரெண்டு ஈக்குவலா நாட் ஈக்குவலா? இது நாட் ஈக்குவல். அப்ப என்ன எழுதணும்? 4f composite of g is not equal to g composite of f. புரிஞ்சுதா? எப்படி வந்துட்டு 5th ப்ராப்ளம் போட்டோன்னு?
அவ்வளோதான், நம்ம ஃபஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் k such that f composite of g is equal to g composite of f of x equal to 3x plus 2 g of x equal to xx minus k. அதாவது f of x g of x கொடுத்துட்டு அதோட காம்போசிஷன் ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு k ஓட வேல்யூ என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். f கண்டுபிடிச்சு அதோட வேல்யூவை ஈக்குவல் பண்ணாலே நம்மளுக்கு k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஆமா தானே? ஃபர்ஸ்ட் f composite of g கண்டுபிடிக்கணும். f composite of g is equal to என்ன வரும்? f of then f வேல்யூ என்ன? 6x minus k. 6 minus k னா f of x ல x க்கு பதிலா 6x minus k போடுறோம். 3 of x க்கு பதிலா 6 minus k plus 2. 3 உள்ள மல்டிப்ளை பண்ணா 6 3s are 18x minus 3k plus 2. Now என்ன பண்ணணும்? g composite of f கண்டுபிடிக்கலாமா? g composite of f is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ என்ன? 3x plus 2. என்ன வரும்? x க்கு பதிலா 3x plus என்ன கிடைக்கும்? 6 of x க்கு பதிலா 3 plus 2 minus k. These are 18x plus 12 minus k. f of f ஈக்குவலா எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும்? f is equal to of f. x minus plus 2 to g of x 18x cancel ஆயிருமா? minus k இந்த சைடு வந்துச்சுனா plus k minus 3 plus is equal to இந்த சைடு போச்சு minus 2 12 minus minus 2 is equal to 12 minus 2 k 10 multiplication ல இருக்க minus 2 இந்த சைடு வரும் divided by minus 2 5 அதோட வேல்யூ minus 5 k minus 5 கண்டுபிடிச்சோம். புரிஞ்சுதா? அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. f of x equal to 2x minus k g of x equal to 4x plus 5. இதுக்கும் என்ன பண்ண போறோம்? காம்போசிஷன் கண்டுபிடிச்சு ஈக்குவல் பண்ணி k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் f composite of g என்ன வரும்? f of g of x. f of g of x ஓட வேல்யூ என்ன? 4x plus 5. f of 4x plus 5 னா f of x ல x க்கு பதிலா 4x plus 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? 2 into 4x plus 5 minus k. Now 2 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன கிடைக்கும்? 2 4s are 8. 8x plus 2 5s are 10 minus k. ஓகேவா? f composite of g ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ g composite of f. g composite of f என்ன வரும்? g composite of f is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus k. g of 2x minus k னா g of x ல x க்கு பதிலா 2x minus k சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன வரும்? 4 into x க்கு பதிலா 2x minus k plus 5. 4 உள்ள மல்டிப்ளை பண்ணலாமா? என்ன வரும்? 4 2s are 8. 8x minus 4k plus 5. கொடுத்துக்கு given என்ன? காம்போசிஷன் ரெண்டும் ஈக்குவல். என்ன பண்ணனும்? f composite of g is equal to g composite of f. இதோட வேல்யூ என்ன? 8x plus 10 minus k is equal to g composite of f ஓட வேல்யூ 8x minus 4k plus 5. இந்த 8x இந்த 8x கேன்சல் ஆயிருமா?
minus 4k இந்த சைடு வச்சுட்டா plus 5 plus k. ஓகே, plus 5 இந்த சைடு போச்சுன்னா minus 5. 10 plus 5 இந்த சைடு வரும்போது minus 5 is equal to minus 4k. minus k இந்த சைடு வரும்போது plus k. 10 minus 5 5 is equal to minus 4k plus 4 plus k minus 3k. 5 minus 3 மல்டிப்ளிகேஷன்ல இருக்க minus 3 இந்த சைடு வரும்போது டிவிஷன்ல வந்துரும். என்ன கிடைக்கும்? 5 by minus 3 is equal to k. So k is equal to minus 5 by 3. ஓகேவா? இந்த சம்க்கு k எப்படி வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதா? அவ்வளவுதான். செகண்ட் சம் நம்ம சால்வ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. If f of x equal to 2x minus 1, g of x equal to x plus 1 by 2, show that f composite of g is equal to g composite of f is equal to x. அதாவது f of x g of x கொடுத்துட்டு அதோட காம்போசிஷன் xக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மள சொல்லிருக்காங்க. ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல காம்போசிஷன் கண்டுபிடிக்கணும். காம்போசிஷன் கண்டுபிடிப்போமா? f composite of g is equal to f composite of g னா f of g of x. f of g of x ஓட வேல்யூ என்ன? x plus 1 by 2. f of x plus 1 by 2 னா என்ன எழுதணும்? f of x ல x க்கு பதிலா x plus 1 by 2 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? 2 into x plus 1 by 2 minus 1. இப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிரும். என்ன கிடைக்கும் பேலன்ஸ்? x plus 1 minus 1. plus 1 minus 1 கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிரும். அப்போ f composite of g ஓட வேல்யூ என்ன? x. Now g composite of f. g composite of f னா என்ன எழுதுவோம்? g of f of x. g of f of x ஓட வேல்யூ என்ன? 2x minus 1. g of 2x minus 1 னா g of x ல x க்கு பதிலா 2x minus 1 போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? g of x ஆனது x plus 1. அப்ப x க்கு பதிலா 2x minus 1 plus 1 by 2 is equal to minus 1 plus 1 cancel ஆயிரும். வேற என்ன கிடைக்கும்? 2x by 2. இந்த 2 cancel ஆயிரும். பேலன்ஸ் என்ன வரும்? x வரும். g of f ஓட வேல்யூ என்ன? x. f of g ஓட வேல்யூ என்ன? x. அப்போ f of g ஓட வேல்யூவும் g of f ஓட வேல்யூவும் எதுக்கு ஈக்குவலா இருக்கு? x க்கு ஈக்குவலா இருக்கு. நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது அதானே. f composite of g is equal to g composite of f is equal to xங்கிறது ப்ரூவ் பண்ணிட்டோமா? ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்க. if f of x equal to x squared minus 1, g of x equal to x minus 2, find a if g composite of f of a is equal to 1. அதாவது f of x g of x கொடுத்துட்டு அதோட காம்போசிஷன் ஈக்குவல் டு 1 ன்னு சொல்லிட்டு a கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் given என்ன? f of x is equal to x squared minus 1. g of x என்னது? x minus 2 கொடுத்துட்டாங்க. ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இன்னொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. என்னது? g composite of f of a is equal to 1 ன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு f of x தான் தெரியும். f of a தெரியுமா? தெரியாது. முதல்ல f of a என்னன்னு கண்டுபிடிக்கணும். f of a is equal to f of a னா என்ன அர்த்தம்? f of x ல x க்கு பதிலா a கொடுக்கணும். என்ன வரும்? x க்கு பதிலா a கொடுத்தா a squared minus 1. இப்போ f of a கண்டுச்சாச்சு. now இதுல கொண்டே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அதாவது g of f of a is equal to 1. g of f of a னா என்ன வரும்? g of f of a is equal to 1. g of f of a ஓட வேல்யூ வேணா இப்பதான் கண்டுபிடிச்சோம். a square minus 1 is equal to 1. g of a square minus 1 னா என்ன அர்த்தம்? g of x ல கொண்டு போய் x க்கு பதிலா a square சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். a square minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். என்ன கிடைக்கும்? x க்கு பதிலா a square minus 1 minus 2 is equal to 1. a square minus 2 minus 1 minus 3 is equal to 1. a squared is equal to minus 3 இந்த சைடு போச்சுனா plus 3. 1 plus 3. a squared is equal to 4. now இதுக்கு என்ன பண்ணனும்? ஸ்கொயரை விட்டு வெளியில வரணும்னா ரூட் எடுக்கணும். taking square root on both sides. என்ன வரும்? அப்போ square root of a squared is equal to square root of 4. அதாவது அப்போ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிருமா? a is equal to root of 4 எப்படி எழுதலாம்?
2 ஸ்கொயர்னு எழுதலாமா? இப்போ என்ன ஆகும், இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 2. ஏயோட வேல்யூ எப்படி கண்டுபிடிச்சோன்னு புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் ரூட்டில் விட்டு வெளியில் வரணும்னா அது ஸ்கொயர்டாக மாற்றிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, தெரியுதா? இப்போ 4, 9, 16 இந்த மாதிரிலாம் வந்து 2 ஸ்கொயர், 3 ஸ்கொயர், 4 ஸ்கொயர் அப்படி மாற்றினீங்கன்னா ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம். ஓகே, புரிஞ்சுதா அந்த சம்மு? நெக்ஸ்ட்டு 5th sum பாருங்க. Let a, b, c is a subset of n and a function f from a to b be defined by f of x equal to 2x plus 1 and g from b to c be defined by g of x equal to x square. Find the range of f composite of g and g composite of f. அதாவது f of x, g of x ரெண்டையும் கொடுத்துட்டு அது என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதே சொல்லிட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஞ்ச் ஆஃப் f composite of gயும் g composite of fவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வரைக்கும் பார்த்த சம் மாதிரி தான் இதுவும். 4 sums வரையும் தானே நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடி. அப்போது அதுலலாம் என்ன கொடுத்துருந்தாங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு காம்போசிஷன் கண்டுபிடிச்சோம். அதே தான் இங்கேயும் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் என்ன, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அப்படி பயமுறுத்துகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் தான் பெருசாக இருக்கே தவிர பட் இவ்வளோ தடவை பார்த்த சம் மாதிரி தான் இதுவும். எஃப் காம்போசிட் ஆஃப் ஜியும் ஜி காம்போசிட் ஆஃப் எஃப்பும் கண்டுபிடிச்சா நம்மளோட வேலை முடிஞ்சு போச்சு. ஓகேவா? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கலாமா? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜி என்னது? எஃப் காம்போசிட் ஆஃப் ஜினா எஃப் ஃபஸ்ட்டு கிவன் என்னன்னு எழுதிக்கலாம். ஏன்னா அது பெரிய சம்ல. ஃபஸ்ட்டு கிவன் பெரிய சம்னாலும் சின்ன சம்னாலும் எக்ஸாமில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஆரோ போட்டு கிவன் அப்படின்னு எழுதணும். சரியா? கிவன் எழுதி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதணும். அதுக்கு 1 மார்க்கு. மேக்ஸில் எப்போதுமே இப்போ ஒரு சம் நீங்கள் தெரியலைன்னா கூட கிவன் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மார்க் விழுகும். புரிஞ்சுதா? இது வந்து இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. Given f of x is equal to 2x plus 1, g of x is equal to x square. Given எழுதியாச்சா? என்ன கண்டுபிடிக்கணும்? f composite of gயும் g composite of fம் கண்டுபிடிக்கணும். முதல்ல f composite of g is equal to f of g of x. f of g of x னா g of x ஓட வேல்யூ x square. f of x square னா f of x ல x க்கு பதிலா x square 2x square plus 1. அவ்வளோதான். f composite of g கண்டுபிடிச்சாச்சு. இப்போ g composite of f. g composite of f னா என்ன அர்த்தம்? g of f of x. That means g of f of x ஓட வேல்யூ என்ன? 2x plus 1. g of 2x plus 1 னா g of x ல x க்கு பதிலா 2x plus 1. என்ன கிடைக்கும்? 2x plus 1 the whole square. அவ்வளோதான். g composite of fம் கிடைச்சாச்சு. இப்போ நம்ம ரேஞ்ச் வந்துட்டு f composite of range வந்து 2x square plus 1, g composite of f ஓட range 2x plus 1 the whole square. இப்படி நம்ம டைரக்டா எழுதினா போதும். எழுதினா இதோட முடிச்சுக்கலாம். ஆனா இவங்க ஃபங்க்ஷன் வச்சு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ நம்ம எப்படி எழுதணும்னா f composite of g is equal to set of all y such that ஆக்சுவலா f composite of g ஓட வேல்யூ என்ன? 2x square plus 1. இதை தானே நம்ம y ன்னு சொல்லியிருக்கோம். அப்போ y is equal to என்ன வரும்? 2x square plus 1. புரிஞ்சுதா? இந்த x வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? x belongs to natural numbers. ஓகேவா? இந்த ரேஞ்ச் எப்படி எழுதணும்னு புரிஞ்சுதா? f composite of g ஓட வேல்யூ 2x square plus 1 தான் இப்படி எழுதுறோம். அதாவது y-ஆ எடுத்துக்கிறேன். அந்த y எதுக்கு ஈக்குவல்? 2x square plus 1க்கு ஈக்குவல். x எதுக்கு பிலாங்ஸ் டுவா இருக்கு? நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு பிலாங்ஸ் டுவா இருக்கு. புரிஞ்சுதா? இப்போ g composite of f இதுலயே தெரிஞ்சிச்சோம். g composite of f இப்போ எப்படி எழுதலாம்? y such that y is equal to என்ன வேல்யூ g composite of x க்கு வந்திருக்கு? 2x plus 1 the whole square. x belongs to natural numbers. புரிஞ்சுதா? எப்படி நான் வந்துட்டு இதுக்கு ரேஞ்ச் எழுதுனேன்னு இப்படி தான் எழுதணும். ஓகேவா? இந்த மாதிரி ஃபங்க்ஷன் f from a to b, g from b to c இந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி எழுதணும்னு? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 1.5ல் உள்ள ஃபஸ்ட்டு 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.